அருகினில் இருக்க தருவாயோ என் தலைவா. அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயே என் இறைவா. ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க தருவாயோ என் தலைவா. அளவில்லாத உன் அன்பினை நினைக்க அழுகை வருவதும் நியாயமென்ன. அளவில்லாத உன் அன்பினை நினைக்க அழுகை வருவதும் நியாயம் என்ன. தொழுதுன்னை வணங்கி கவலைகள் கூற சுமைகள் கரைந்திடும் மாயமென்ன. மாயமென்ன மாயமென்ன மாயமென்ன. ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க தருவாயோ என் தலைவா. ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க தருவாயோ என் தலைவா. அனைவரும் ஒரு நிமிடம் இதோ நமக்காக தனது உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக பானமாக கொடுத்த நமது இறைவனை உற்று நோக்குவோம். இன்று ஒரு சில மணித்துளிகள் நம்மையே நாம் முழுமையாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். இதோ நாம் மனித பலவீனத்தினால் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த குற்றங்கள் குறைகள், அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து பாவ காரியங்களையும் இறைவனிடம் ஒப்படைப்போம். இதோ இந்நாள் வரைக்கும் எந்த ஒரு குறைவுமின்றி நம்மை அன்போடு தனது கண்ணின் மணி போல் நம்மை காத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நமது நன்றிகளை ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். அனைவரும் சேர்ந்து பாடுவோம். உம்மை அன்பு செய்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். மூவொரு இறைவா ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஒரு சில மணித்துளிகள் நாம் மௌனம் காத்து ஆண்டவரிடம் நம்மை முழுமையாக ஒப்படைப்போம். இதோ நமது நாவிலை உணவாகவும் பானமாகவும் எழுந்தருளிய நம் ஆண்டவரை உற்று நோக்குவோம்.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் நம்மை காத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். நம் தேவைகளை எல்லாம் முழுமையாக அறிந்திருக்கின்றார். நான் எப்பொழுதெல்லாம் வெளியே செல்கின்றனோ எனக்கு முன்னும் பின்னுமாக இடது வலதாக இருந்து ஒரு கோட்டையாக ஒரு அரணாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இதோ நம் தேவைகளை நமக்கு முன்பாக அறிந்து அவற்றை நிறைவேற்றுகிறார். நமது விண்ணப்பங்களை எல்லாம் அவரிடம் ஒப்படைப்போம். இதோ நமது விண்ணப்பத்தை கேட்பவராக இங்கு வீற்றிருக்கிறார். இதோ நமது குறைகளை எல்லாம் கேட்பவராக இங்கு வீற்றிருக்கிறார். இதோ நமக்கு தேவைகளை அனைத்தையும் அறிந்திருக்கக்கூடியவர் அதை பூர்த்தி செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நான் என் வாய் திறந்து கேட்பதற்கு தயாராக இருக்கிறேனா? அழுகிற பிள்ளைதான் பால் குடிக்குமாம். இதோ நான் என் வாய்களை திறந்து கேட்பதற்கு தயாராக இருக்கிறேனா? சிந்தித்து பார்ப்போம். ஒரு நிமிடம் அனைவரும் எழுந்து நின்று இதோ விண்ணப்பத்தை கேட்பவரே என்ற பாடலை பாடி நம் ஆண்டவரை துதித்து பாடுவோம். அனைவரும் சேர்ந்து சத்தமாக, அனைவருக்குமே தெரிந்த பாடல். எனவே அனைவரும் வாய்களை திறந்து சத்தமாக பாடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, கரங்களை தட்டி என் கண்ணீரை சுகம் தருபவரே, வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் இயேசையா. எல்லோருமாக சேர்ந்து விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. இதோ இவரால் ஒருத்தரால் மட்டும்தான் எல்லோருமே நடைபெறும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. வாய்களை திறந்து மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. சித்தமுண்டே சுத்தமாகே என்று சொல்லி சுகமாக்கினே,
சுகமாக்கினே, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம் இயேசையா. ஒரு சில மணித்துளிகள் நாம் அவரை உற்று பார்ப்போம். இதோ நம் விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்கின்றவர், இதோ நம் நோய் நொடிகள் எல்லாம் குணப்படுத்தக்கூடியவர், இதோ இவர் ஒருத்தரால் மட்டும்தான் அனைத்து காரியங்களும் நிறைவேறும். இவர் நம் அருகில் இருக்கும் பொழுது எதற்கும் நாம் அஞ்சிட வேண்டாம். இதோ நம் விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்டு அவைகளை பூர்த்தி செய்வதற்காக இங்கு காத்து கொண்டிருக்கின்றார். ஒரு சில மணித்துளிகள் நமது வாய்களை திறந்து நமது விண்ணப்பங்களை எடுத்துரைப்போம். அப்பா, இதோ ஒரே குடும்பமாக இங்கு உமது சன்னதியில் நாங்கள் கூடி இருக்கின்றோம். இதோ எங்கள் குறைகள் நிறைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கின்றீர். இதோ எங்களை நீர் முழுமையாக ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். இதோ எங்கள் தேவைகளை எல்லாம் நீர் நிறைவேற்றுவீராக. வாய்களை திறந்து எல்லோரும் அப்பா இயேசுவே என்று நாமத்தை, இயேசுவின் நாமத்தை உச்சரிப்போமா? இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. நேரம் சத்தமாக வாய்களை திறந்து எல்லோரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா? இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. அப்பா நீர் என்னோடு தங்குவீராக. அப்பா நீர் எங்களை தொட்டு ஆசீர்வதித்தருள்வீராக. இயேசுவே. சத்தமாக வாய்களை திறந்து இதோ இன்று நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் தகர்த்து எறியக்கூடியவர். இதோ நமக்கு இறைவனின் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய தடைகளை எல்லாம் அறுத்து போடக்கூடியவர் இங்கு வீற்றிருக்கிறார். அனைவரும் சேர்ந்து இயேசுவே, இயேசுவே. அனைவரும் சேர்ந்து வாய்களை திறந்து இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. வாய்களை திறந்து சொல்லுவோமா? இயேசுவின் நாமத்தை உச்சரிப்போமா? இயேசுவே, 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 இயேசுவே. அப்பா தொடுமப்பா, இதோ இங்கு கூடியிருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் உமது திரு கரத்தினாலே தொட்டு ஆசீர்வதித்தருள்வீராக. இயேசுவே, 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 இயேசுவே. ஒரு சில மணித்துளிகள் அமர்வோம். அனைவரும் அமர்ந்து கரங்களை நெஞ்சோடு அணைத்தவர்களாக ஒரு சில மணித்துளிகள் நாம் செய்த குற்றங்களை மட்டும் நினைத்து பார்ப்போம். இதோ நான் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா குற்றங்களையும் நாம் நினைத்து பார்ப்போம். இதோ கடன் திருநாட்களில் நான் இறைவனிடம் திரும்பி வராத நாட்களுக்காக, இதோ பாவ சங்கீர்த்தனத்திலே முழுமையாக என்னை ஈடுபடுத்திக் கொள்ளாத தருணத்திற்காக, இதோ என்னால் முடிந்தும் நான் மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் இருந்த தருணங்களுக்காக, இதோ எனக்கு அறிந்தும் நான் தேவை என்று அறிந்தும் நான் செய்த தவறுகளுக்காக, இதோ நான் தெரிந்தும் செய்த குற்றங்கள் குறைகளுக்காக, எல்லா தவறுகளையும் நாம் நினைத்து பார்ப்போம். மற்றவர்களை பற்றி தவறாக பேசிய தருணங்கள், மற்றவர்களை பற்றி இல்லாதது பொல்லாது பேசிய தருணங்கள், 10 கட்டளைகளுக்கு எதிராக நான் செய்த எல்லா தவறுகளையும் சற்று நினைத்து பார்ப்போம். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. இன்று ஆண்டவர் நமக்கு
நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளையும் சுட்டி காட்டவிருக்கிறார். நாம் தெரிந்தே செய்த தவறுகளை இன்று நமக்கு சுட்டி காட்டப் போகின்றார். கண்களை திறந்து இதோ நாம் இறை வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போம். ஆலயத்திற்கு பொதுவாக ஏன் வருகின்றோம்? ஆலயத்திற்கு பொதுவாக ஏன் வருகின்றோம்? எதற்காக நாம் ஆலயத்திற்கு வருகிறோம்? வேளாங்கண்ணிக்கு போக போகிறேன்னு கொஞ்ச நாளில் நிறைய பேர் பாத யாத்திரையாக நடந்து போக ஆரம்பிச்சிருவீங்க. எதுக்காக போகிறீங்க? எல்லாரும் போகிறாங்க ஃபாதர், நாங்களும் கூட போகிறோம். என்னம்மா? கடவுளை காண்பதற்கு. ஏன் கீழ்பாக்கில் ஓட்டிவ் ட்ரெயினில் காண முடியாதா? எதற்காக நாம் ஆலயமாக தேடி செல்கிறோம்? என்னம்மா? ஒருத்தர் சொல்லுங்க. வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காகவா? அப்புறம் எதற்காக செல்கிறோம்? ஆலயத்திற்கு நாம் எதற்காக செல்கிறோம்? இறைவனுடைய பராமரிப்பிற்காக நம்பிக்கையோடு போகிறோம். எதற்காக ஆலயத்திற்கு வருகிறோம்? நம்முடைய தேவைகளுக்காக. தேவைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவர் இவர் ஒருத்தர் மட்டும்தான். நம்ம யார்கிட்ட போய் கேட்டாலும் நடக்குதோ இல்லையோ, இவர்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். அதற்காக நம்ம ஆலயத்திற்கு செல்கிறோம். வேறு எதற்காக செல்கிறோம்? கொஞ்சம் யோசிங்க. ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் போகிறோம். எல்லாருமே எதற்காக போகிறோம்? ஏன் ஆலயத்திற்கு போகிறோம்? என்ன காரணம்? என்னவா? யாரோ ஒருத்தர் சொல்லுவீங்கன்னு பார்க்குறேன். அங்கேருந்து நான் நூலை பிடிச்சிடலான்னு பார்க்குறேன், யாரும் சொல்ல மாட்டீங்க. என்னம்மா? ஆமாம், அது ஓகே. கோவிலுக்கு எதுக்காக போகிறீங்கன்னு அங்கே வேளாங்கண்ணி விட்டுருங்க. பொதுவாகவே கோவிலுக்கு எதற்காக வருகிறோம்? என்னப்பா? அங்கே பாருங்க, கட்ட சொல்கிறாரு பாருங்க. எதற்காக வருகிறோம்? ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக வருகிறோம். ஆமாவா இல்லையா? கோவிலுக்கு வர்றதெல்லாம் எதற்காக? ஆசீர்வதிக்க மாட்டாரா? என்னை தொட மாட்டாரா? என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து விட மாட்டாரா? இவருடைய ஆசீர்வாதம் இருந்தால் எல்லாமே நிறைவேறும். ஆமாவே இல்லையா? இவருடைய ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா எனக்கு எந்த குறையும் இருக்காது, எல்லாமே நிறைவேறும். ஆமாவே இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது ஏன் நடக்க மாட்டேங்குது? ஏன் எனக்கு சில நேரங்கள் ஆசீர்வாதம் கிடைக்க மாட்டேங்குது? நான் வேண்டது கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ ஒன்று, ஒரு வீடு கட்டலான்னு ஆசைப்பட்றேன், இடம் வாங்கலான்னு ட்ரை பண்ணுறேன், ஆனால் ஏதோ ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்குது. ஆமாவே இல்லையா? என் பொண்ணுக்கு ஒரு நல்ல பையனை பார்த்துலான்னு பார்க்குறேன், என் பொண்ணு மாதிரி தங்கமான பையன் யாரும் கிடைக்க மாட்டான். கரெக்டாக? ஏன் இந்த தடைகள்? எதற்காக இந்த நேரம் தாழ்மை? ஒரு சில நேரங்களில் காலம் கடந்து போயிட்டே இருக்கும். நம்ம வேண்ட நேரத்தில் கிடைக்கவே கிடைக்காது, நமக்கான நேரத்தில் கிடைக்காது. ஆனால் அவருக்கு தெரியும். ஆமாவே இல்லையா? என் பொண்ணுக்கு, என் பையனுக்கு எப்போ கொடுக்கணும்னு யாருக்கு தெரியும்? இவருக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி பார்க்கும் பொழுது ஏன் எனக்கு இறைவனின் ஆசீர்வாதம் கிடைக்க மாட்டேங்கிறது, என்னால் ஏன் ஆசீர்வாதத்தை சுவைக்க முடியலன்னு பார்க்கும் பொழுது எரேமியா இறைவாக்கினர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். எடுங்க, எரேமியா இறைவாக்கினர் 5வது அதிகாரம் 25வது இறை வார்த்தை. 5:25 வாசிங்கம்மா. உங்கள் குற்றங்கள் இவற்றையெல்லாம் தடுத்தன, உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மை வராமல் இருக்க செய்தன. அப்ப என்ன காரணம்? எது தடையா இருக்குது? ஆசீர்வாதம் வருவதற்கு வீட்டு வாசல்ல இருக்குது, என் வீட்டுக்குள்ள வரல. நான் செய்யக்கூடிய குற்றங்கள், நான் செய்யக்கூடிய பாவங்கள் இவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்துகிறது. செவ்வாய்க்கிழமையான எங்கே போயிடுறோம்? பாலவாக்கம் அத்தின கோயில் போகிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் போகிறீங்க? ஆமாவே இல்லையா? இப்போ வர 2ஆம் தேதியான எங்கே போகிறீங்க? தாளம்புத்துரா? எங்கம்மா போகிறீங்க? என்னம்மா? தாளம்பூர் ஊருக்கு போகிறேன். இது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு நாளும் முடிவு பண்ணி ஒவ்வொரு கோவிலுக்காக போகிறோமா இல்லையா? ஆமாவா இல்லையா? போகிறோமா இல்லையா? அப்புறம் ஏன் கிடைக்க மாட்டேங்குது? ஏன் என்று பார்க்கும் பொழுது எரேமியா இறைவாக்கினர் தான் சொல்கிறாரு, நீங்கள் செய்த குற்றங்களே உங்களுக்கு நன்மை வராமல் இருக்க செய்தன, நீங்கள் செய்த பாவங்களே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தடை செய்கிறது. நாம் செய்யக்கூடிய நிறைய தப்பு செய்கிறோமா இல்லையா? மனுஷங்கனாலே தப்பு செய்கிறவங்க தான். ஆமாவே இல்லையா? நாம் என்ன பண்ணுறோம்? நிறைய தப்பு செய்கிறோம். ஒரு 4 தவறுகளை விவிலியம் நமக்கு குறிப்பிட்டு காண்பிக்கிறது. என்னென்ன தவறுகள் என்று பார்க்கும் பொழுது, முதலாவது தவறு எடுங்கம்மா, திருப்பாடல் 58. பைபிள் எடுத்து வந்திருக்கீங்களா? யாருன்னா எடுத்து வந்திருக்கீங்க? பைபிளை தூக்கி காமிங்க பார்ப்போம்.
ஒன்றே ஒன்று, ரெண்டே ரெண்டு, ஒன்றே ஒன்று, கண்ணே கண்ணுன்னு இவ்வளோ பெரிய பங்கு மக்கள், இவ்வளோ மக்கள் இருக்கிறீங்க. 2 பேர் பைபிளில் தந்துருக்கீங்க, சந்தோஷம். வாசிங்க திருப்பாடல் 58 இறை வார்த்தை 4. அவர்களது நச்சுத்தன்மை நாகத்தின் நச்சு போன்றது. நாகத்தின் நச்சு போன்றது. திரும்ப நல்ல கவனிங்க. அவர்களுடைய நச்சுத்தன்மை நாகத்தின் நச்சு போன்றது. செவிட்டு விரியன் தன் காதை அடைத்துக் கொள்வது போல அவர்களும் தங்களை செவிடாக்கிக் கொள்கிறார்கள். என்ன நடக்குது? செவிட்டு விரியன் தன் காதை அடைத்துக் கொள்வது போல அவர்களும் தங்கள் காதை அடைத்துக் கொள்கிறார்கள். இந்த இறை வார்த்தை காதுக்குள்ளே போனாதானே ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆமாவே இல்லையா? இறை வார்த்தையை படிக்கிறோம், அந்த இறை வார்த்தை நம்ம காதுக்குள்ளே போனால் தான் வேலை செய்யும். மாத்திரை போடுறோம், மாத்திரையை பார்த்துட்டே இருந்தால் மட்டும் வேலை செய்யுமா? என்ன பண்ணணும்? வாய்க்குள்ளே போடணும், அது உள்ளே போய் தான் வேலை செய்யணும். ஆமாவே இல்லையா? அது மாதிரி விவிலியத்தை பார்த்துட்டே இருந்தால் மட்டும் போதுமா? என்ன பண்ணணும்? அதை நம்ம உள் வாங்கணும். ஆனால் என்ன தடையாக இருக்குது? நாகத்தின் நச்சுத்தன்மை மாதிரி நமக்குள்ள ஒரு சில விஷம் இருக்குது. ஆமாவா இல்லையா? ஒரு சில விஷ கிருமிகள் உள்ளே இருக்குது. அதனால் என்ன ஆகிடுது? இறை வார்த்தை உள்ளே போக மாட்டுக்குது. அந்த விஷத்தன்மை வெளியில் போனாதான் இறை வார்த்தை உள்ளே போகும். உள்ளொன்று வைத்து முடிங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க. பழமொழி உள்ளொன்று வைத்து, இந்த பழமொழி கூடவா தெரியாது? சார் பைபிள் தான் தெரியல, இந்த பழமொழி கூடவா தெரியாது? உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது. உள்ள என்ன இருக்கும்? சொந்தக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க, ஒரு 4 நாள் தங்கிட்டு போகலான்ட்டு. பொண்டாட்டி என்ன பண்ணுவா? கிளாஸை டம்ளரை டமால் வைக்கிறாங்களா இல்லையா? வந்த உடனே வாங்கம்மா, வாங்க மாமியாரே, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? பிரியாணி செய்வா, நாட்டுக்கோழி அடித்து பிரியாணி போடுவான்னு சொல்லுவான். கிச்சனில் போயிட்டு வந்துட்டா சக்காலத்தி சொல்கிறோமா இல்லையா? என்னென்ன பண்ணுறோம். எனவே நாம் உள்ளொன்று வைத்து என்ன பண்ணுறோம்? வெளியில் வேறு மாதிரி இருக்கின்றோம். நமதுக்கு உள்ளே என்ன இருக்கிறதோ அது நமக்கு தடுக்கிறது. இறைவனுடைய ஆசீர்வாதத்தை, இறை வார்த்தைகள் நமது காதுக்குள்ளே போகாமல் இருப்பதற்கு, நம்முடைய உள்ளத்திற்குள் போகாமல் இருப்பதற்கு என்ன தடுக்கிறது? நமது நச்சுத்தன்மை நம்மை தடுத்து கொண்டிருக்கிறது. அதுதான் டான் ப்ரவுன் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறார். அவர் சயின்டிஸ்ட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அறிவியல் என்பது என்னது? அறிவியல் இறைவனை அறிந்து கொள்ளும் அளவிற்கு இன்னும் வளரவில்லை. நம்ம என்ன பண்ணிடுறோம்? நிறைய படிச்சிடுறோம். நிறைய படித்தோன்னு என்ன ஆகிடுது? தலையில் 2 கொம்பு முளைச்சிருது. கரெக்டாக? கொஞ்சம் படித்தோன்னே படிப்புக்கு பின்னாடி, இப்போ நானும் டிகிரி வாங்கிட்டேன், ஜெனிஸ் பிஏ, அது மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க, நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க. எனவே நம்ம என்ன பண்ணிடுறோம்? கொஞ்சம் படித்த உடனே 2 கொம்பு என்ன பண்ணிடுது? இங்கே ஒன்று வந்தோடனே என்ன பண்ணிடுறோம்? கெத்தாக சுற்ற ஆரம்பிச்சிடுறோம். கொஞ்சம் சம்பளம் அதிகமாக பேங்க்கில் மாதம் கிரெடிட் ஆன உடனே அவ்வளோதான், இதுக்கப்புறம் இவர் தேவையா? நாம் எப்பொழுது விஷத்தன்மையோடு இருக்கின்றோமோ, எப்பொழுது நச்சுத்தன்மை நமது உள்ளத்தில் இருக்கிறதோ, இவர் உள்ளே போவாங்களா? நாம் செய்யக்கூடிய முதல் பாவம் நச்சுத்தன்மையோடு இருப்பது, விஷத்தன்மையோடு இருப்பது. எனவே அந்த தவறிலிருந்து, அந்த பாவத்திலிருந்து நாம் மீண்டு எழ வேண்டும். 2வது தவறு எடுத்து வாசிங்கம்மா. எரேமியா எழுதிய புத்தகம், இறைவாக்கினர் எரேமியா 5:21. இறைவாக்கினர் எரேமியா 5:21. சத்தமா வாசிங்க, சத்தமா. எரேமியா 5:21. கண்ணிருந்தும் காணாத, காதிருந்தும் கேளாத, மதிக்கெட்ட ஒருத்தர். நிதானமா ஒரு வார்த்தையை வாசிங்கம்மா. மதிக்கெட்ட இதயமற்ற மக்களே. மதிக்கெட்டனா என்ன அர்த்தம்? அறிவை கெட்டவங்களே. நம்ம என்ன பண்ணிடுறோம்? அதான் சொன்ன மாதிரி நிறைய படிக்கிறதுனால என்ன ஆகிடுது? நமக்கு எங்கே பக்தி இருக்கணுமோ அங்கே இல்லாமல் வேறு எது மேலேயும் நம்முடைய பக்தி போயிடுது. இதயமற்ற மக்களே. 22 வாசிங்கம்மா. 22வது வசனம். உங்களுக்கு என் மீது அச்சம் இல்லையா? கடவுள் கேட்குறாரு. இறைவாக்கினர் எரேமியா மக்களை பார்த்து கேட்கிறார், உங்களுக்கு என் மீது அச்சம் இல்லையா? அப்புறம் என் முன்னிலையில் நீங்கள் நடுங்க வேண்டாமா? தெய்வ பயம் என்று ஒன்று இருக்குது தெரியுமா? அந்த தெய்வ பயம் தான் இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. அந்த தெய்வ பயமே இருக்கிறது இல்லை. அதான் கேட்குறாரு, உங்களுக்கு என் மீது அச்சம் இல்லையா? நீங்கள் என்னை கண்டு நடுங்க வேண்டாமா என்று ஆண்டவர் கேட்குறார்.
எரேமியா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் மக்களுக்கு சொல்கிறார், நீங்கள் தெய்வ பயத்தோடு இருக்கிறீர்களா? தெய்வ பயமே இருப்பது இல்லை. நாம் எப்பொழுது தெய்வ பயத்தோடு இருக்கின்றோமோ அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எப்பொழுது அந்த பயம் இல்லாமல், தெய்வ பயம் இல்லாமல் நான் போல என்னுடைய இஷ்டத்திற்கு இருக்கிறனோ, நாம் என்ன பண்ணுறோம்? இறைவனுடைய ஆசீர்வாதத்தை என்னால் சுவைக்கவே முடியாது. இறைவனுடைய ஆசீர்வாதத்தை என்னால் என்ன பண்ண முடியாது? வாங்கவே முடியாது. சவுல் இருக்கிறாரா? சவுல் ஒரு நாட்டினுடைய அரசராக இருக்கிறார். என்ன நடக்குது? அவர் சாமுவேல் வந்து தான் எரிபலி செலுத்த வேண்டும். ஆனால் என்ன பண்ணுறாரு? நான் தான் அரசன், மக்கள் என்னை விட்டு வெகு தொலைவு போகிறார்கள். என்ன பண்ணுறாரு? ஆர்வ கோளாறுல அவசரப்பட்டு என்ன பண்ணுறாரு? எரிபலி செலுத்தி விடுகின்றார். சாமுவேல் வந்து கேட்குறார், எடுத்து வாசிங்க 1 சாமுவேல் 13:13. என்ன கேட்குறாரு? சாமுவேல் சவுலை நோக்கி, நீ அறிவீனமாய் செயல்பட்டீர், கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படி நீர் நடக்கவில்லை. அறிவீனமாய் புத்தி கெட்டு செயல்பட்டு விட்டாய். ஏன்னா அரசாட்சி, அரச மகுடத்தில் நான் அமர்ந்திருக்கின்றேன், அதனால் என்னுடைய இஷ்டத்திற்கு நான் இருப்பேன் என்று என்ன பண்ணுறாரு சவுல்? குருக்கள் மட்டுமே செய்ய வேண்டிய பணியை அரசராகி அவர் செய்கின்றார். சந்தோஷமா இருந்தாரா சவுல்? சவுல் சந்தோஷமா இருந்தாரா? அவர் எப்படி மாட்டினார்னு தெரியுமா? தாவீது கிட்ட எங்க மாட்டினார்னு தெரியுமா? ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கும். எங்க மாட்டினார் தெரியுமா? தாவீது கிட்ட சவுல் காலை கடன் முடிப்பதற்காக ஒரு மலைக்கு பின்னாடி போனார். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு? சவுல் வந்து தாவீது கிட்ட மாற்றுறாரு. நாம் எப்பொழுதெல்லாம் இறைவனுக்கு எதிராக செயல்படுகின்றோமோ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இறந்து போவோம். அதுதான் சொல்கிறாங்க. சவுளுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். ஆனால் தாவீது ஆண்டவர் அபிஷேகம் செய்த சவுல் என்ன பண்ணுறாரு? தொடக்கூட இல்லை. எனவே நாம் எப்பொழுதெல்லாம் மதிக்கெட்டவர்களாக இருக்கின்றோமோ இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நம்மால் பெற முடியாது. அடுத்து 23வது இறைவாசிவாசமா 23. இம்மக்களோ கட்டுக்கடங்காதவர்கள், பிடிவாத குணத்தினர், என்னை விட்டு விலகி செல்கின்றார்கள். நாம் எப்பொழுதெல்லாம் இவரை விட்டு விலகி செல்கின்றோமோ, எப்பொழுதெல்லாம் பிடிவாத குணத்தோடு இருக்கின்றோமோ, நான் பிடிச்ச முயலுக்கு எத்தனை கால்? 3 கால்னா 3 கால் தான், மாற்றவே மாட்டாங்க. என்ன தான் தலைகீழ நின்னாலும் நான் சொல்கிறத நீ கேளு, அவ்வளோதான். வேறு எக்ஸ்ட்ரா பேச்சுக்கு இடமே கிடையாது. எப்பொழுதெல்லாம் பிடிவாத குணத்தினரோடு இருக்கின்றோமோ இறைவனின் ஆசீர்வாதத்தை நம்மால் பெறவே முடியாது. 3வது முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இறைவாக்கினர் எசேக்கியேல் அதிகாரம் 12 இறை வார்த்தை 2. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாருமே பண்ணுற தப்பு. வாசிங்கம்மா. மானிடா, கலகம் செய்யும் வீட்டாரிடையே நீ வாழ்கின்றாய். காண கண்கள் இருந்தும் அவர்கள் காண்பதில்லை, கேட்க செவிகள் இருந்தும் அவர்கள் கேட்பதில்லை. ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார். எத்தனை பேர் கலகம் பண்ணியிருப்பான்? கொளுத்தி போகிறது. இதுக்கு என்ன தெரியுமா பேர்? தீ மூட்டி விடுறது தெரியுமா? கோழி மூட்டுறது சொல்லுவாங்க தெரியுமா? ஏக்கா உன்னை பற்றி தாங்க அந்த 2 பேர் பேசிகிட்டே இருக்கிறாங்க, நான் சொன்னன்னு மட்டும் சொல்லிடாதக்கா. சொல்கிறோமா இல்லையா? ஒரு 4 பொம்பளைங்க ஆம்பளைங்களும் சேர்ந்தா தான், எல்லோரும் சேர்ந்தா என்ன பேசுகிறோம்? அவள் எப்படிக்கிறா, இவள் எப்படிக்கிறா, மாமாவுக்கு பற்றி சொன்னால் மட்டும் நமக்கு என்ன வரும்? அவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, நமக்கு வந்தால் கலகம் செய்யும் வீட்டாரிடையே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுதெல்லாம் நாம் மற்றவர்களை அவதூறாக பேசுகின்றோமோ, மற்றவர்களை பற்றி இல்லாதது பொல்லாது பேசுகின்றோமோ இறைவனுடைய ஆசீர்வாதம் இருக்குமா? அதுக்கு நம்முடைய பிரான்சிஸ் இருக்கிறார்ல, நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் இருக்கிறார்ல, அவங்க வந்து இந்த கலகம் செய்பவர்களுக்கு, இந்த மாதிரி யாரெல்லாம் காசிப் பேசுகிறாங்களோ, புரணி பேசுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு பெட் நேம் வச்சுருப்பார், ஒரு செல்ல பெயர் வச்சுருப்பார். என்ன பேர் தெரியுமா? யாரெல்லாம் இந்த மாதிரி தப்பாக பேசுகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு செல்லமான பேர், தீவிரவாதிகள். என்னது? தீவிரவாதிகள். அப்போ நம்ம எப்பெல்லாம் தப்பாக மற்றவங்களை பற்றி பேசுகிறோமோ நம்மனா யார்? தீவிரவாதிகள். ஏன்னா அவங்க எப்போ பாம்பு போடுவாங்கன்னே தெரியாது, திடீர்னு வந்து குண்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க. இருக்கிற இடம் தெரியாமல் அப்படியே நாசுக்க அப்படியே என்ன பண்ணுறாங்க? அமைதியாக போயிடுவார்கள். நாம் எப்பொழுதெல்லாம் புரணி பேசுகின்றோமோ நாம் தீவிரவாதிகளாக இருக்கின்றோம். சிராக்கின் ஞானம் 28வது அதிகாரம் 13வது இறை வார்த்தை. சிராக்கின் ஞானம் 28:13. புறங்குருவரையும் இரட்டை நாக்கு கொண்டோரையும் சபி. என்ன அர்த்தம்?
யாரெல்லாம் தப்பு தப்பாக பேசுகிறாங்களோ, யாரெல்லாம் இரட்டை நாக்கு கொண்டிருக்கிறார்களோ, இங்கு ஒரு மாதிரி பேசுவாங்க, கோவிலை தாண்டின உடனே அந்த மாதிரி ஆளை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. கோவிலுக்குள்ளே இருக்க முடியும், இந்த பிள்ளையும் பால் குடிக்குமான்ற மாதிரி இருப்பாங்க. கோவிலுக்கு வெளியில் வந்தோடனே புலியாக மாறிடுவாங்க. அதான் இரட்டை நாக்கு படைத்தவர்கள். அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மூன்றாம் நாக்கை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே நாம் எப்பொழுதெல்லாம் புறம் கூறுகின்றோமோ, எப்பொழுதெல்லாம் மற்றவர்களை பற்றி பேசுகின்றோமோ, அவர்களை சபின்னு அர்த்தம் சாவக்கேடு. மற்றவங்களை பற்றி பேசுறதுக்கு எனக்கு தகுதி கிடையவே கிடையாது. யாரை பற்றியும் யாரும் பேசவே கூடாது. யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் 16வது இறைவார்த்தை வாசிங்கம்மா. 16. அதற்கு செவி சாய்ப்பவர்கள் ஓய்வு கொள்ள மாட்டார்கள், அமைதியிலும் வாழ மாட்டார்கள். ஃபாதர், நான் யாரை பற்றியும் பேசவே மாட்டேன் ஃபாதர், ஆனால் சொல்கிறத மட்டும் நல்லா காது கொடுத்து கேட்பேன் ஃபாதர். அதற்கு செவி சாய்ப்பவர்கள் ஓய்வு கொள்ள மாட்டார்கள், அப்புறம் அமைதியிலும் வாழ மாட்டார்கள். வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது. எப்பொழுதெல்லாம் மற்றவங்க சொல்கிறது, திருநெல்வேலி என்ன ஃபேமஸ்ஸு? திருநெல்வேலி ஃபேமஸ் என்னது? அல்வா சாப்பிட்ற மாதிரி மற்றவங்கள பற்றி மற்றவங்களுடைய கதையை கேட்கலன்னா தூக்கமே வராது. அல்வா சாப்பிட்ற மாதிரி பல்காக என்ன பண்ணுறோம், வாயில் போட்டுடுறோம். எனவே நாம் எப்பொழுதெல்லாம் மற்றவர்களை பற்றி பேசுகிறோமோ, அது மட்டும் இல்லை, மற்றவங்களை பற்றி பேசுகிறது கேட்டாலும் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. இறுதியாக 4வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், 1 யோவான் 2வது அதிகாரம் 9வது இறை வார்த்தை. ஒளியில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில்தான் இருக்கிறார்கள். கூட பிறந்தவர்கள் அன்பு செய்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? சின்ன பசங்களாக இருக்கும்போது ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கிறோம். வளர வளர என்ன பண்ணிடுறோம், பகைகளை உருவாக்கி கொண்டு இருக்கின்றோம். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது, ஒரு நிம்மதியே இல்லாமல் இருப்பது. ஆனால் என்ன பண்ணுறோம், நாம் ஒளியில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு எப்பொழுதெல்லாம் சண்டை போடுகின்றோமோ, மற்றவர்கள் கூட ஒரு பகைமையை உருவாக்கி கொண்டிருக்கின்றோமோ, நாம் இருளில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஃபாதர், அவன் என் குடும்பத்துக்கு கெடுதல் பண்ணிட்டான், என் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசிட்டான், எனக்கு அவன் சூனியம் வச்சுட்டான், முட்டை ஓடு வச்சுட்டான், எலுமிச்சை பழத்தை புழிஞ்சி போட்டாங்க சொல்கிறமா இல்லையா? ஒரு தம்மா வந்தாங்க, போன வருஷம் ஒரு பங்கில் இருந்தால் வந்தாங்க, ஃபாதர் நான் வீட்டுக்கு கதவை திறக்கும் போது எலுமிச்சை பழம் இருக்குது ஃபாதர், இருந்தால் ஜூஸ் போட்டு குடியாமா, அதுக்காக என்னம்மா ஃபீல் பண்ணிகிட்ருக்குறேன், என்ன பண்ண சொல்கிறது? எனவே நாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம், யாராவது எனக்கு இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்களை பற்றி நம்ம தவறாகவே புரிந்து கொள்கின்றோம். ஒரு பகையை உருவாக்குபவர்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருந்தாலும் நாம் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வெளிச்சத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் நாம் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம், ஒரு நாய் என்னை பார்த்து குலைக்குது, நான் என்ன பண்ணுவேன், நான் பாட்டுன்னு போயிட்டுருக்கப்ப திருப்பி குலைச்சேன்னா என்ன அர்த்தம், நானும் என்னவா மாறிடுவேன், அதுவாக தானே மாறுவேன். அவங்க கெடுதல் பண்ணிட்டாங்க, அவங்க என்னை பற்றி தப்பாக பேசிட்டாங்க, அவங்க என் குடும்பத்துக்கு சூனியம் வச்சுட்டாங்க சொல்லிட்டு நானும் திரும்பி அதை பண்ணலாமா? அன்பை மட்டுமே விதைப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்காக தான் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அவருடைய சாயலில் நாம் அனைவருமே படைக்கப்பட்டிருக்கின்றோம். அவர்கள் எங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டாங்க, அவங்க எனக்கு நாசமாக போகணும்னு சொல்லிட்டாங்கன்றதுக்காக நானும் திரும்ப அதை பண்ணலாமா? நான் எப்பொழுது அடுத்தவர்களை அன்போடு பார்க்கின்றேனோ, அடுத்தவர்களும் என்னை போலவர்கள் என்று நினைத்து வாழ்கின்றனோ, நான் வெளிச்சத்திற்கு வருபவனாக இருக்கிறேன். இல்லை என்றால் இருளில்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு சில பேர் நம்ம என்ன தான் பிரசங்கம் வச்சாலும் சரி, நம்ம என்ன தான் தலையில் நின்னாலும் சரி, கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணாலும் என்ன பண்ணுவாங்க, பழைய குருடி கதவை திரடின்ற மாதிரி என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதே சாக்கடையில் தான் போய் விழுந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்காகவே கடவுள் ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறார். அந்த மாதிரி ஆளுங்களுக்காகவே கடவுள் ஒரு இறை வார்த்தையை வைத்திருக்கின்றார். ரோமேயருக்கு எழுதிய புத்தகம், இறுதியான வார்த்தை, ரோமேயருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 28. கடவுளை அறிந்து ஏற்றுக்கொள்ளும் தகுதியை அவர்கள் இழந்து விட்டதால் சீர்கெட்ட சிந்தனையின் விளைவாக தகாத செயல்களை செய்யுமாறு கடவுள் அவர்களை விட்டுவிட்டார். கூப்பிட்டு பார்ப்பாங்க, வரலையா போய் தொலை, அவ்வளோதான். என்ன பண்ண முடியும், ஆமாவா இல்லையா? கூப்பிட்டு பார்ப்போம், ஒரு தடவை கூப்பிடுவோம், 10 தடவை கூப்பிடுவோம், 15 தடவை கூப்பிடுவோம். இல்லை நான் இந்த சாக்கடையில் தான் இருப்பேன்னு என்ன அர்த்தம்? கடவுள் என்ன பண்ணுவார்? அவர்களை விட்டு விடுவார்.
நான் திரும்ப திரும்ப சாக்கடையில் விழுகின்றேனா அல்லது எழுந்து வருகின்றேனா? இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா அல்லது வெளிச்சத்திற்கு செல்கிறேனா? ஒரு சில மணித்துளி அனைவரும் முழங்கால் படியிடுவோம். எல்லோரும் முழங்கால் படியிடுவோமா? கண்களை மூடி கரங்களை குவித்தவர்களாக. இதோ மனித பலவீனத்தினால் பல்வேறு தவறுகளை நான் செய்து கொண்டே இருக்கின்றேன். செஞ்ச தப்பையை திரும்ப திரும்ப நான் செய்து கொண்டே இருக்கிறேன். உடல் முழுவதுமாக, மனசு முழுவதுமாக விஷத்தன்மை நிறைந்தவனாக இருக்கிறேன். என்னால் கண்ணிருந்தும் காண முடியவில்லை, காதிருந்தும் கேட்க முடியவில்லை. ஏனென்றால் என் மனது ஃபுல்லாக விஷத்தன்மையோடு நிறைந்திருக்கிறது. ஆண்டவரே, அந்த விஷத்தன்மையை நீக்கியறலும் அப்பா. அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்போம். அப்பா ஒருத்தரால் மட்டும்தான் நம்ம அனைவரையுமே மன்னிக்க முடியும். இதோ இந்த ஊதாரி மைந்தன் வரும் பொழுது அப்பா ஓடி வருகிறார். நாம் எப்பொழுது மனம் திரும்புகின்றோமோ இந்த விஷத்தன்மையெல்லாம் தூக்கி போட்டுட்டு மற்றவங்களை பற்றி தப்பாக பேசாமல் கடவுளுடைய பிள்ளையாக நான் திரும்பி வரும் பொழுது ஆண்டவர் அப்பா நம்ம ஓடி வந்து கட்டி அரவணைச்சு கொள்வார். அப்பா கிட்ட திரும்பி போவோமா? சொல்லுவோம் அப்பா கிட்ட, அப்பா நான் தப்பு செஞ்சிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காம நான் கஷ்டப்படுறேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு எல்லோரும் சத்தமாக சொல்லுவோமா? அப்பா நீர் என்னை மன்னித்தருளும் அப்பா, அப்பா நீர் எங்களை மன்னித்தருள்வீராக, அப்பா நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்து எங்கள் குற்றங்கள் குறைகளை எல்லாம் மன்னித்தருள்வீராக. எனவரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். அப்பா நான் தவறு செய்து விட்டேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து திரும்பி வந்தேன், எம்மை கண்பாரும் முந்தன் பிள்ளை நான் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். வாயை திறந்து எல்லோரும் சேர்ந்து பாடுவோமா? உம் அன்பை உதறி நான் கட்டளைந்து திரும்பி வந்து உம்மை கண்பாரு சேர்ந்து சேர்ந்து பாடுவோமா எல்லோருமே? அப்பா நான் தவறு செய்தேன், அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். சுமைகளில் சோர்ந்தோரை என்னிடத்தில் வாரும் என்று அந்த ஆறுதல் வார்த்தை என்னை இன்று உம்மிடத்தில் ஈர்த்ததை அப்பாவை பார்த்து பாடுவோமா? அப்பாவை எல்லோரும் அப்பாவை மட்டுமே பார்ப்போமா? அப்பாவை மட்டுமே பார்த்து இந்த பாடல் வரிகளை பாடுவோம். சுமைகளில் சோர்ந்தோரே என்னிடத்தில் வாரும் என்றே ஆறுதல் வார்த்தை என்னை உன்னிடத்தில் ஈர்ப்பதையா. சுமைகளில் சோர்ந்தோரே என்னிடத்தில் வாரும் என்றே ஆறுதல் வார்த்தை என்னை உன்னிடத்தில் ஈர்ப்பதையா. அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் இதோ இவரிடமிருந்து தான் வருகிறது. இந்த வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுக்கிறேனா? இந்த வார்த்தைகளை எனது உள்ளத்தில் நான் நிறுத்துகிறேனா? இந்த வார்த்தைகளுக்கு நான் மதிப்பு கொடுப்பவனாக இருக்கிறேனா? இந்த வார்த்தைகளை எனது கரலில் ஏந்துபவனாக இருப்பேனா? சிந்தித்து பார்ப்போம்.
அனைவரும் ஒன்றாக இணைந்து முழங்கால் படியிட்டும் மாண்புயர் கீதத்திற்காக அனைவரும் தயாராகுவோம். மான் புயரில் சாதனத்தை தாங்கி பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் நிகழை அறிய குறையை நீக்க விசுவாசத்தில் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாரும் மாக இருவரிடமாய் வருகின்றவர தூய ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஒரு சில மணித்துளிகள் நாம் கண்களை மூடுவோம். இதோ இந்த ஆசீர்வாதத்தின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கப் போகின்றார். நாம் அனைவரும் செய்யக்கூடிய ஒரே ஒரு மிக முக்கியமான விஷயம், விடுதலை பயணம் 20வது அதிகாரம் இறைவார்த்தை 6, என் மீது அன்பு கூர்ந்து என் கட்டளைகளெல்லாம் கடைபிடிப்போரை 1000 தலைமுறையினர் ஆசீர்வதிப்பேன் என்கின்றார். இதோ இறை வார்த்தைகளை கேட்டு இறைவன் மீது அன்பு கூர்ந்து அவரது கட்டளைகளை கடைபிடிப்போர் ஒவ்வொருவரையும் 1000 தலைமுறை ஆசீர்வதிக்கவிருக்கின்றார். இன்று நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் ஆசீர்வதிக்கப் போகிறார். இறைவனின் ஆசீர்வாதத்தை சுவைத்தவர்களாக, இன்பத்தை பெற்றவர்களாக வாழ வரவேண்டி ஒரு சில மணித்துளிகள் மௌனமாக மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடவிடாமல் தொய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றுப்பல் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இன்றும் நிறைந்திடும் அருள்மயமே உங்கள் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே உங்கள் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே இறைவனை இதயம் உண்டு அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு இறைவனை இதயம் உண்டு அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே உங்கள் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.